ஃபினான்ஷியலி நீங்கள் தோக்குறீங்கன்னா, பொருளாதாரத்தில் நீங்கள் தோல்வியில் இருக்கிறீங்கன்னா, பொருளாதாரத்தை குறித்து கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிற ஞானத்தை நீங்கள் அடையாமல் இருக்கிறீங்க. சிம்பிள். பணத்தை பற்றியும் பொருளாதார முன்னேற்றத்தை பற்றியும் தொழிலின் முன்னேற்றத்தை பற்றியும் கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாருன்ற அறிவு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா, நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் வாட் இஸ் யுவர் ரியல் ப்ராப்ளம். உங்களுடைய நிஜமான பிரச்சனை என்னன்றது கண்டுபிடிக்கும். உங்கள் நிஜமான பிரச்சனை என்ன? நிறைய பேருக்கு அதுவே தெரியாது பாரு. எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஊர் சரியில்லாமாங்க, அரசாங்கம் சரியில்லாமாங்க, அப்பா அம்மா சரியில்லாமா, நான் பிறந்த நேரம் சரியில்லாமா, எனக்கு உயரம் கரெக்டாக இல்லைன்றான். எல்லாம் என்ன ஊர்லாம்பட்ட காரணத்தெல்லாம் சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் வேதவசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். My people are destroyed for lack of knowledge. என் மக்கள், என் மக்கள், கடவுள் பாருங்க ஒரு ரொம்ப கஷ்டத்தோட சொல்றாரு, என் மக்கள் அழிய வேண்டிய அவசியமே கிடையாது. என் மக்கள் தான் நல்லா இருக்கணும். ஆனால் என் மக்கள் ஏன் அழிகிறாங்க? என் மக்கள் ஏன் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறாங்க? என் மக்கள் ஏன் ஜெயம் இல்லாமல் இருக்காங்க? என் மக்கள் ஏன் பெருக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அறிவை அவர்கள் பெறாமல் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய அறிவுனா இன்னொரு குரூப் அதை வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆவிக்குரிய அறிவுனா என்ன தெரியுமா? அது பரலோகம், பரலோகத்தில் 3வது வீடு, பரலோகத்தில் மஞ்சள் குதிரை, கருப்பு குதிரை, 666 அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லை ஆவிக்குரிய அறிவுன்றது. ஆவிக்குரிய அறிவுனா என்ன? கடவுள் இந்த வாழ்க்கையை நான் நல்லா வாழ்றதுக்கு அவர் என்ன யோசனை வச்சிருக்கிறார், என்னுடைய தொழிலை, என்னுடைய பொருளாதாரத்தை நான் நல்லா கொண்டு போகிறதுக்கு கடவுள் வைத்திருக்கக்கூடிய பாதைகள் என்ன, திட்டங்கள் என்ன, வழிகள் என்ன அப்படின்றது தான் விஷயம் பாருங்க.